நம்ம டிவிக்கில் சிபிஐ விசாரணை வந்து நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த சிபிஐ விசாரணையில் வந்து நம்ம எந்த எவிடன்ஸுமே சப்மிட் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம ஆதவ் ப்ரோவை எல்லாருமே சேர்த்து மாட்டி விட்டுருக்காங்க. புஷியானந்த் பிரதரும் சரி, நிர்மல் குமாரும் சரி, எதாக இருந்தாலும் ஆதவ் பிரதர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து மாட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து டிவிக்கு தொண்டர்களும் சரி, விஜய் ஃபேன்ஸும் சரி, ஜனவரி 1ஆம் தேதி ட்ரெய்லர் எங்க அப்படின்னு வந்து அதை பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். படம் டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து மாட்டின மாதிரி தான் நம்ம. அதுக்கப்புறம் விஜயனுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து டிவிக்கு வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம பசங்களுக்கு மைண்ட் செட் ஃபுல்லாமே படத்து மேலே தான் இருக்கு. படம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணுவீங்க, 1ஆம் தேதி இதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இவங்க 3ஆம் தேதி இருந்தாங்கப்பா ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா, நம்ம ட்ரெய்லரை பார்ப்போம். யூடியூப்ல பெரிய ரெக்கார்டை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பிரேக் பண்ணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசி படம் ஜனநாயக படம், அதுவும் பெரிய லெவலில் வந்து வசூல்லையும் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கட்சி சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா.